ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஜெரிஷ்வல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வால் ஹேங்கிங். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் தேவைன்னு பார்க்கலாம். பாப்ஸ்டிக் எடுத்திருக்கேன், பெயிண்ட் 2 கலர் எடுத்திருக்கேன், பிங்க் அண்ட் ப்ளூ, ப்ரஷ்ஷு, ஃபெவிகால், அப்புறம் ஸ்டோன்ஸு. இது மட்டும்தான் தேவை. இது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாப்ஸ்டிக்கை கலர் பண்ணிக்க போகிறேன். ஒரு 13 ஸ்டிக்ஸ்க்கு பிங்க் கலரும் ஒரு 3 ஸ்டிக்ஸ்க்கு ப்ளூ கலரும் அடிக்க போகிறேன். இது காயறதுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் ஆகும். சீக்கிரம் காஞ்சிரும். இப்போ பாப்ஸ்டிக்கில் ப்ளூ கலர் ஒரு 3 ஸ்டிக்கு மட்டும் அடிச்சுக்கலாம். இதையும் அடித்து அதே மாதிரி ஒரு 10 to 15 மினிட்ஸ் காய வச்சுருவோம். இப்போ பாருங்கள், காஞ்சிருச்சு. இதில் எப்படி நம்ம பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் பேஸ்ட் பண்ணிக்கணும். நான் ஃபெவிகால் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், இதை பேஸ்ட் பண்ணிட்டேன். இதில் நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி திருப்பிக்கணும். டைட்டாக அப்படி வச்சுக்கோங்க. இதில் ஒன்று ஒன்றா நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். இதை நீங்கள் வீட்டில் ஈஸியாக பண்ணலாம். யாருனாலும் பண்ணலாம். ரொம்ப ஈஸி தான். இப்போ ஃப்ரீயாக இப்போ கொரோனா டைம்னால எல்லாருமே ஃப்ரீயாக தான் இருப்பீங்க. இந்த மாதிரி செஞ்சு வீட்டில் நம்மளே நம்ம வீடை அழகாக்கிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது பாருங்கள், இது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இப்படி வரிசையாக அந்த ஸ்டிக் மேலேயே ஒவ்வொரு ஸ்டிக்கையும் கொண்டு வரணும். அப்போ தான் இந்த ஸ்லைடாக வர மாதிரி வரும். இது ஸ்ட்ராங்காக அப்படியே கீழே விழாமல் நிற்கிறதுக்காக 2 ஸ்டிக் அது மேலேயே ஸ்டிக் பண்ண போகிறேன். இதுக்கு ஃபுல்லாக கம் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக கடைசி வரைக்கும் போட்டுக்கோங்க. நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டு இந்த கார்னர்லேருந்து இங்கே வரைக்கும் இப்படி பேஸ்ட் பண்ணிக்கிட்டால் கீழே விழாமல் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டிக்கும் நல்லா ஸ்டிக் ஆகிக்கும். அதே மாதிரி இங்கிட்டிருந்து நமக்கு லென்த்தாக இருக்குல்ல, அதுக்காக இங்கிட்டிருந்து ஒரு ஸ்டிக் பண்ண போகிறேன். பாருங்கள், நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணுங்கள். இந்த கார்னர்லேருந்து இது அப்படியே காயட்டும். ஒரு 10 மினிட்ஸ் காயட்டும். அதுக்கப்புறம் திருப்பிட்டு ஃப்ரண்ட்டில் என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ ஃப்ரண்ட்டில் நம்ம எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல கம் போட்டிருக்கேன். இதை ஃப்ரண்ட்டில் ஸ்டிக் பண்ண போகிறோம். பாருங்கள், சென்டராக பார்த்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸ்டிக் பண்ணியாச்சு. அடுத்து நான் இங்கே அந்த ஃப்ளவர் மாதிரி ஒன்று வாங்கினேன். ஷாப்ஸில் இந்த மாதிரி கிடைக்கிது. நீங்களும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸ்டோன்ஸுமே எல்லாமே நிறையாவே கிடைக்கிது. நான் இந்த பட்டர்ஃப்ளை மாதிரி ஸ்டோன் வாங்கினேன். நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டாக நம்ம பேஸ்ட் பண்ணால் தான். ஒரே மாதிரி ஸ்டோனே இல்லாமல் இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை நிறையா டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கிது. இப்போ நான் அதெல்லாம் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணுறது குழந்தைங்க கூட ட்ரை பண்ணலாம். வீட்டில் ஃப்ரீயாக இருக்க டைமில் குழந்தைங்களுக்கு ஒரு எந்துவாக இருக்கும் இதை ட்ரை பண்ணும்போது. இதை நம்ம வீட்டில் டோர் வெளியே இல்லை நம்ம ரூமில் எங்கேனாலும் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பட்டர்ஃப்ளைஸ் அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் ஸ்டிக் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து இந்த மாதிரி பேர்ல்ஸ்லேயே நமக்கு கிடைக்கிது ஷாப்ஸில். இதை நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதிலே கம் இருக்கும், நம்ம அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் கம் போடணும்னு தேவையில்லை. இந்த மாதிரி டெக்கரேஷன் ஐட்டம் தான் இது. நிறையவே இதில் எல்லா சைஸ்லேயுமே கிடைக்கிது. நான் இந்த சைஸில் வாங்கினேன். இது பாருங்கள், வச்சோன்னே நீட்டாக இருக்குது. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம ஸ்டிக்கர்ஸும் விற்கும். ஹோம் ஸ்வீட் ஹோம், வெல்கம் ஹோம் அந்த மாதிரி. நான் இதில் எழுத போகிறேன் ஹோம் ஸ்வீட் ஹோம்னு. நீங்கள் உங்களுக்கு எதுனாலும் இதில் எழுதிக்கலாம். பாருங்கள், ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதை நம்ம பின்னாடி த்ரெட் வச்சு ஹேங் பண்ணால் பண்ணிக்கலாம்.
இல்லை டபுள் சைட் டேப் வச்சு ஒட்டனாலும் ஒட்டிக்கலாம். நான் இதை வந்து டபுள் சைட் டேப் போட்டு ஒட்ட போகிறேன். அவ்வளோதான், ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இதை நான் என் ரூம் வெளியே பேஸ்ட் பண்ண போகிறேன். இது மாதிரி நீங்கள் டோர் வெளியே இல்லை ரூமில் எங்கேனாலும் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.